ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அன்னோர் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுங்கள். அக்ஷய திதிக்கு நீங்கள் என்ன வாங்குனீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். தங்கம் வாங்குனீங்களா? வைரம் வாங்குனீங்களா? வெள்ளி வாங்குனீங்களா? பிளாட்டின் வாங்குனீங்களா? என்ன வாங்குனீங்க? நான் அது எதுவுமே வாங்கலை. நம்ம அதுதான் வாங்குறது. நம்மளுக்கு பணமும் இல்லை. நான் வாங்கியிருக்க பொருள் அல்ல குறையாமல் இருக்கிற செல்வம் தான் வாங்கியிருக்கேன். அது நிறையெல்லாம் இல்லை. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கி சாமிக்கும் கொஞ்சம் வச்சு படைச்சிட்டு நம்மளும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இந்த உலகத்தில் வாழ்கிறது தங்கம் வேண்டாம், பணம் கண்டிப்பாக வேணும். தங்கம் இல்லைனாலும் வாழ்ந்துடலாம். ஆனால் இந்த பொருளெலாம் வாழ முடியாது. இன்னது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க சரிங்களா? பார்க்க போகிறது கல்லுப்பு வாங்கிட்டு இருந்தேன். மருந்து ஜாடியில் தட்டிட்டு உங்களை காட்டுறது சரிங்களா? கல்லுப்பு நம்ம சுக்கரனுக்கு பிடிச்ச கல்லுப்பு ஒயிட் கலரில் ஏதாவது வாங்கணும். ஒயிட் கலர் வாங்குற மாதிரி வெள்ளி கிள்ளி வாங்குற மாதிரி நம்மள்ட்டலாம் பணம்லாம் இல்லை. அதனால் நமக்கு அன்றாட நமக்கு தேவையான பொருள் சொன்னல அல்ல குறையாத பொருள் கல்லுப்பு. மகாலட்சுமிக்கு பிடிச்ச உகந்த பொருள். ரெண்டாவது தங்கம் வாங்கினாலும் இந்த மாதிரி வெள்ளை கொண்ட கடலை, இதுவுமே கோல்டு கலரில் இருக்குது. ஃபுல் கோல்டு இல்லைனாலும் நார்மல் கோல்டில் வாங்கியாச்சு. இதுவும் தங்கத்துக்கு மாதிரி உகந்தது நான் நினைக்கிறேன். இது டீத்தூள். நீங்கள் கேட்கலாம், டீத்தூளுமா அக்ஷய திதிக்கு வாங்குவாங்க? இதெல்லாம் நமக்கு தேவை தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது வாங்கிட்டேன். பின்ன 1/2 லிட்ரு பால் வாங்கிட்டேன். சுக்கர பகவானுக்கு பிடித்த கலர் ஒயிட் கலர், அதனால் 1/2 லிட்ரு பால் வாங்கிட்டேன். பின்ன சுக்கர பகவானுக்கு பிடித்த ஒயிட் கலர் சீனி வாங்கிட்டேன். நமக்கும் டீ போடுறதுக்கு சீனி இல்லை, அது ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டேன். இதெல்லாம் கண்டிப்பாக அக்ஷய திதிக்கு வாங்க மாட்டாங்க. எனக்கு தேவை, நான் வாங்கிட்டேன். சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி கல் உப்பும் கொண்ட கடலையும் மஞ்சள் வாங்க மறந்துட்டேன். பின்ன இது சோயா சின்ன மில் மேக்கர், அது ஒரு 100 கிராம் வாங்கிட்டேன். பின்ன கண்டிப்பாக யாரும் திட்டாதீங்க. அக்ஷய திதிக்கு இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு தெரியும். நமக்கு என்ன தேவை அதான் வாங்குவோம். நம்மள்கிட்ட பணமும் இல்லை, நகை வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, பணம் இல்லை சரிங்களா? அதை வாங்கி நம்ம கழுத்தில் போட்டாலும் கல்லை நம்மளை அத்துட்டு போயிடுவான். நம்மள்ட்ட பணம் இல்லாதனால அதெல்லாம் வாங்கலை. இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவை வீட்டுக்கு. இது இல்லைனா வாழ முடியாது. அதான் வாங்கிட்டேன். நான் கொண்டாடுற அக்ஷய திதி இதுதான். நிறைய பணம் காசு இருக்கோ இல்லையே, சாப்பாடு பொருள் இருக்கணும். 10 ரூபாய்க்கு கிராம்பு வாங்கிட்டேன். 10 ரூபாய்க்கு பட்டை வாங்கிட்டேன். 100 கிராம் கடுகு, சோப்பு 2 வாங்கிட்டோன்னு நான் 1 நினச்சேன். பின்ன காஞ்ச மிளகா, வர மிளகா சுத்தமாக இல்லை, அவ்வளோதான் வாங்கியாச்சு. பின்ன 3 முட்டை வாங்கிட்டேன். இப்போ நான் கடுகை காட்டலன்னு வருத்தப்படக்கூடாது. கடுகு இந்தா இருக்குது, கிராம்பு இந்தா இருக்குது, பட்டை இந்தா இருக்குது. இதுதான் என்னோட அக்ஷய திதி கொண்டாட்டம். தாங்க அல்ல குறையாத செல்வம். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வரேன். பாய். லைக் பண்ணுங்கள். பாய். ஆண்டவர் நினச்சா அடுத்த வருஷம் நம்ம ஏதாவது ஒரு நல்லதாக வாங்கலாம். இதுதான் மெயின். நல்லதுன்னா ஏதோ ஒரு நகையை சொன்னேன் சரிங்களா? நகைலாம் நம்ம போனால் கொண்டு போக மாட்டோம். இது இல்லைன்னா நம்ம போய் சேர்ந்துடுவோம். பாய்.